புரோக்கர் என்ன பண்ணாங்க போயிட்டு வந்து அவன் எங்க நான் காசு வாங்கிட்டு இன்னைக்கு சொல்றான் நாளைக்கு சொல்றான்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டே இருக்கிறான் அவன். நீ பொண்ணு பிள்ளைங்க ரெண்டு பொருட்களை வச்சு அவ கட்டிங்க ஒரே ரோதனை பண்றான். என்ன பண்றதுன்னு தெரியல. கொண்டாடிக்கிட்ட சமாளிக்கிறதோ பெண்ணாக்கிட்ட சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஏப்பா அவருனாலாம் கழகம் பண்ண டைத்துக்கு வந்து அவங்களுக்கிறாரு. நீனாலாம் கழகம் பண்ணாலும் கொஞ்சம் உட்கார நீ நிக்கிற. நான் ஏழாம தெரியுமா எதுவுமே கிடைக்காம நான் இருக்கிறேன். இருக்கிற வாழை கட்டுறீங்க இருக்கிற வாழை சாமி போடா கடைசியில அப்படிதான் போதும் உங்களுக்கு. நான் போயிட்டேன் நீ இருக்கு உங்ககிட்ட நீ நல்லபடியா வச்சு நல்ல குழம்பு வாழை கட்டுக்குங்க. அதெல்லாம் நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. எங்க வாழை கிடைக்கலன்னு வரான். அத்தை பொண்ணு காட்டினேன். அந்த அத்தை பொண்ணு நல்லா வாழணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். அழுகாட்டு கோச்சுன்னு கடையில் போயிடுச்சு. அதனால டைவர்ஸும் கொடுத்துருச்சு. நான் என்ன பண்றது? என்ஜாய் பண்ணி இருக்கிற வரையும் என்ஜாய் பண்ணு. இதுக்கு மேல என்ன என்ஜாய் பண்றது? வயசு 41 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற அந்த மனைவி சீர்சிரிச்சு வந்து வாழ வேண்டியதா? உனக்கு என்ன ஒண்ணு மட்டும் கொஞ்சம் நீ பிடிச்சி நீ நிக்கிற. உனக்கு என்ன பிரச்சனை? எப்படி குழந்தை மாறணும் உனக்கும் எண்ணம். எனக்கு எப்படி ஒரு பொண்ணு அவங்க எனக்கு ஒரு பிரச்சனை. அது ஒரு பொழுதால வச்சுட்டு 40 இருக்கேன். எப்பா பாப்பா பத்தடா எப்பா எங்க போட்டாலும் போன் பண்ணி சொல்ல பார்த்தான். வீட்டுல ஒரு பக்கம் போகணும், இவகிட்ட போகணும், யாருகிட்ட சமாளிக்கிறதுன்னு புரியாம போகுது. நீனாச்சும் அப்படி சமாளிக்கிற. நான் டைவர்ஸ் கொடுத்துட்டு அதுக்காக நான் அந்த புரோக்கர் கிட்ட சமாளிக்கிறது எதுக்குதான் தெரியுங்களா? என்னவோ 2 பேர் போயிட்டு இருக்கு. முன்னாடிதான் போச்சு. வாங்க எல்லாம் போட்டு பீரோ போட்டு ஒழுங்க ஜாலியா பேசலாம். அப்போ சொல்ல மாதிரி இதான் கரெக்ட். அப்படிதான் கரெக்ட். கரெக்டா நம்ம போடலாம். நான் ஓல்டு பங்கு தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஏதோ மந்த்துக்கு போடுற மந்த் எனக்கு அமையாம நிக்கிறேன். ரெண்டு பேரு என்னப்பா உங்களுக்கு பொங்காட்டி வீட்டுக்கா மாமனார் கொண்டே அடிக்கடி தலைவராக என்ன பண்ணிட்டு இருக்க? பொண்டாட்டி விட மாட்டேன் போயிட்டே விட மாட்டேன்றான். 2 கிடைக்கிறதுனால இருக்கிற வச்சு வாழு. உங்களுக்கு என் பிரச்சனை உன் பிரச்சனைக்குனாலும் என் பிரச்சனை ஓடுங்க. என்ன பண்றீங்க? எனக்கு என்ன பிரச்சனை? நீ எப்ப இணையத்தோட தேர்வு திருவிழா எனக்கு நல்லா தான் பாருங்க. உன் பிரச்சனை என்ன செய்ய நீ அவர்கிட்ட பொம்பளைகிட்ட போய் அடி வாங்க நான் பார்த்தா கண்ணாலே அது எல்லாருமே பாக்குறாங்க. நீயே இப்படியா இருக்கியா? ரைட்டு சரி ஓகே. எல்லாரும் ஒரு டூரை போடுவாங்க. 3000 வாங்க. நீங்க 2 பேர் இப்படி புலம்புறாங்க. என்ன பண்ணலாம்? உங்களுடைய கருத்து என்ன? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவருக்கு பொழுதுவெளி நுழைவு அழிஞ்சில பட்டையை போட்டேன். இது ஆன்மீக போட்டோம். அதை தாங்க யாரும் சொல்லிட்டேன். நீ வந்து என்ன சொல்லணும்னா உனக்கு அக்கம் போல கட்டினாங்க. நீ கேள்வி மேலே கட்டினேன். மொத்த காலம் வேண்டாம். அன்னைக்கு உன் அண்ணன் தம்பியெல்லாம் வேண்டாம் அப்படின்னாங்க. நீ அத்தை மரத்தை ஒட்டுவே இல்லை. இன்னைக்கு அத்தை மரம் தள்ளிட்டு போனோன்னா இன்னைக்கு வேண்டாம்னு பொண்ணு இருக்க. இந்த மாதிரி அவன் பொண்ணு கிடைக்காம தொண்ணூறுல போனது பொண்ணு கிடைக்காம தேடி சூசைட் பண்ணிட்டாங்க. இவனுக்கு பிரச்சனைப்பா. இவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்கு. மாமனார் 10 2 குழந்தையா இருக்கு. சொல்லுவே நீ இவனெல்லாம் நம்பாத. மாமனார் இருக்கிற 2 குழந்தையா தட்டி விடப்பல. 10 இன்னொரு சித்தப்பா பொண்ணு தான் அந்த பொண்ணுடைய குழந்தையாவது. அதையும் கட்டணும். நல்லா வீட்டுல சம்மந்தம் பண்ணிருக்காப்புல. அது கூட நல்லா தெரியும். ஒடித்து வச்சுப்பாங்க முகத்தை பத்தியா. அவன் கண்ணீராசிப்பா. அவன் அப்பதான் இருப்பான். அவன் இங்கே மச்ச கிடக்கு. உனக்கு என்னன்னா ஆறு இல்லையா ஆன்மீகத்துல போய் உத்தராட்சி மலை. ஆனா தப்பி தவிர சூசைட் மட்டும் பண்ணிக்கிறாங்க. சரியா? நம்ம காலத்துல நம்ம ராஜா வாழ்க்கை வரலாம். கில்லி கபடி நீச்சல் அப்படின்னு விளையாண்டான். இன்னைக்குள்ள காலத்தை பாரு எதுவுமே இல்லை. பெற்றோர்கள் விடுறாங்க. வேலைக்கு போட்டு கத்த அப்பா அம்மா விட்டு வந்துடுறாங்க. பிள்ளைங்க மொபைல் கேம்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் தெரியுது. பிள்ளைங்க வந்து கண்டிப்பா பண்ணிக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து பெற்றோர்கள் எல்லாருமே நல்லா ஒன்று சொல்ற அட்வைஸ் தெரிஞ்சுங்க. எல்லாருமே பெத்த அம்மா அப்பாவை விட்டுட்டு யாரும் வராதிங்க. அதே போல பிள்ளைங்கள்ட்ட மொபைலை கொடுத்து பழகாங்க. அப்படி பழகணும்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லி கொடுங்க. ஏன்னா கேம்ல வந்து விளையாட சொல்லி அவங்க ஜாலியா இருக்காங்க. அதனால விளையாட்டுகள் வந்து செய்ய மாட்டேங்குது. நம்மளுடைய காலத்தில் நம்ம லைஃப்ல எந்த ஒரு நோய் நொடி இல்லை. ஆனால் நிறைய பாதிப்பு. அதனால ஃபீல் பண்ண வேணாம். கல்யாணம் பண்ணாலும் ஒருவருக்கு இருவர் ஒரு குழந்தைகளை பெற்று சந்தோஷமா வாங்கிட்டு பேரண்ட்ஸோட வாழுங்க. சரிங்களா?
இவங்களை என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கே சரி, சினிமா பார்க்கலாம் நம்மளாம் ஒரு டூர் முடிஞ்சு போவோம். படத்தை பார்க்கலாம் வாங்க. latest ஆ என்ன theaterல என்ன படம் வருது? ஏதாவது படம் வருதா? சொல்லுங்க, ஜாலியா இருப்பான். feel பண்ணாத ராஜேஷ். அத்தம்மா போனா ஒரு பொண்ணு கருப்பு போடுது கருப்பு கருப்பா? அது வாழ்க்கையிலே நம்மளே வெறுப்பா இருக்கல, கருப்பு போய் பார்த்துட்டு வேண்டாம், அது நமக்கு ஆகாது. அப்புறம் முகேஷ், நீ என்ன கப்பல் துறை இப்படி போயிட்டு இருக்கு உன் பொழப்பு? சொல்லுப்பா, உன் அதே பிரச்சனை கேமரா என்ன செய்யுது? யார் கூட போன? புரோக்கராங்க. அதுக்காக எவனோ கொஞ்சம் வைக்கிறான், எவனோ ஒரு இடம் வைக்கிறான். அப்பா ராஜேஷ், ஏன் ஃபீல் பண்ற? கண்ணு கவனியாத, நல்லபடியா ஒரு இடத்துக்கு அமையும், சரியா? என்ன இன்னொரு பொண்ணை கல்யாணம்னா அடுத்த பொண்ணை எடுத்து பார்க்கக்கூடாது, சரியா? நீ உங்களுக்கு சிக்னிசன் இருக்கு, ஏற்கனவே உங்களுக்கு உடம்புல சுகர் இருக்கு, 10,000 போய் அடையிற, அதெல்லாம் வேண்டாம். எங்க போறீங்க அடுத்தது? ஊருக்கு போறப்பா. அன்புக்கினிய ரசிகர் பெருமக்களே, தொண்டர்களே அனைவருக்கும் இந்த படத்தின் புதிய அம்சமாக 90 கிட்ஸ் இளைஞர்களுக்காக இந்த படம் அர்ப்பணிக்கப்படுகிறது. 90ல நம்ம வாழ்ந்த கலாச்சாரங்கள், கில்லி, கபடி, அப்படி எண்ணற்ற விளையாட்டுகளை நம்ம விளையாண்டு நமக்கு பின்னாடி வர சங்கதிகள் அதெல்லாம் அனுபவிக்கல. நம்ம எல்லா வாழ்க்கையும் சுவாரஸ்யமான அனுபவிச்சிருக்கோம். இன்றைய காலகட்டத்துல மொபைல் அப்படிங்கிற விபரீதத்தினால சில குடும்பங்கள் சீரழிந்து, அதற்கு மாற்றாக இந்த 90ல் நாம் வாழ்ந்த காலம் எப்படி இருந்தது என்பதற்காக உங்களுக்காக அர்ப்பணிக்கின்றேன்.